கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயம் என்று சொன்னாலே இரக்கத்தினுடைய அடையாளமாகத்தான் அது அமைகிறது. அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்கிறது. இந்த இரக்கத்தையும் அன்பையும் வெளிக்காட்டுவதற்காகத்தான் கடவுள் மனு உடல் எடுத்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே அவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய முக்கியமான நோக்கமும் அவருடைய ஒரே பணியும் சேவையும் எல்லா விதமான வேலைகளையும் இந்த இரக்கம் என்பதிலே அடக்கிவிடலாம். கடவுள் இரக்கம் கொண்டவர் என்பதை பல்வேறு வழிகளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த வகையிலே தான் இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக பாவிகள் மேல் அவர் அன்பு கொண்டிருந்தார், பாவிகளை அவர் நேசித்தார் என்பதை தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்விலே விளங்கிய பெரும் ஒரு புண்ணியமாகவே நாம் பார்க்கின்றோம். தொடக்க நிகழ்விலே இயேசு பிறந்து விட்டார். அவர் பெத்லெகேம் என்ற ஊரிலே பிறந்திருக்கின்றார். அந்த பிறப்பு செய்தியை முதலாக பெற்றுக்கொண்டது யார் என்று சொன்னால் இடையர்கள். இந்த இடையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்திலே அந்தஸ்து இல்லாதவர்கள், ஏழை எளியவர்கள். அவர்களுக்கென்று இருக்கின்ற ஒரே சொத்து தாங்கள் மேய்த்து வந்த அந்த ஆடுகளைத்தான் கொண்டிருந்தார்கள். எனவே சமூகத்திலே அவர்களை எப்பொழுதுமே ஒன்றாக இணைந்து ஒரு நிலையிலே பார்க்க முடியாது. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் அவர்கள் பெயர்ந்து செல்கின்றவர்கள். அந்த ஆடுகளை மேய்த்து அந்த ஆடுகளை வைத்து அவர்கள் பிழைத்து வந்தவர்கள். எனவே இப்படிப்பட்ட ஏழைகளுக்குத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு செய்தி முதலாக கொடுக்கப்பட்டது. இயேசு பிறந்திருக்கிறார், மெசியா பிறந்திருக்கிறார், தாவீதின் மகன் குழந்தையாக அங்கே கிடத்தப்பட்டிருக்கின்றார் என்பதை முதலிலே பார்த்து ஆசீர் பெற்றவர்களும் இவர்கள்தான். இயேசுவினுடைய இறப்பு காட்சியிலே பாருங்கள், அங்கே மீட்பு பெறுவதாக யாரை பார்க்கின்றோம்? நல்ல கள்ளன் என்பவனை தான் பார்க்கின்றோம். அந்த பாவிதான் மனம் திரும்புகிறான். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று அவருக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய அற்புதமான மீட்பின் வார்த்தைகளை கொடுக்கின்றார். இதற்காகத்தானே அவர் வந்தார். எனவே தான் பாருங்கள், இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது, இயேசு சிலுவையை சுமந்து சென்ற பொழுது, இயேசுவை அநியாயமாக தீர்ப்பிட்ட பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை கூட எங்கேயும் பேசியதே இல்லை. தர்க்கம் செய்ததும் இல்லை, வாதம் செய்ததும் இல்லை. அமைந்த மனத்துடன் அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய இறப்பை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். 2 ஆண்டுகள் கடந்துவிட்டு 3 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இருப்பினும் அவருடைய நினைவலைகள் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ஸ்டான் சுவாமி எங்கேயாவது எதிர்த்திருக்கின்றாரா? அவர்களுக்கு எதிர்ப்பாக பேசியிருக்கின்றாரா? முரண்பாடான வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றாரா? அவர் சொல்லாததை சொன்னது போன்று ஜோடித்து அவரை தீர்த்து கட்டிவிட்டார்கள். அதற்குரிய பாவத்தையும் பழியையும் கண்டிப்பாக சுமப்பார்கள். அதில் யார் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் பார்த்து கொள்வார் என்ற மனநிலையில்தான் இறுதி வரைக்கும் அவர் இருந்தாரே ஒழிய, கடைசியிலே அவர் பார்க்கின்சன்ஸ் என்ற நோயினால் பீடிக்கப்பட்டிருந்த அந்த கட்டத்திலேயும் கூட தனக்கு தண்ணீர் குடிப்பதற்கு முடியவில்லை. ஏனென்றால் பார்க்கின்சன்ஸ் என்று சொன்னால் அது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு நடுக்கம் இருக்கும். தண்ணீரை கொண்டு போய் அதை குடிப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலையிலே அவர் இருக்கின்றார். எனவே அந்த ஒரு நிலையிலே அது குடிப்பதற்கு ஒரு சிப்பர் என்று சொல்லக்கூடிய குடிப்பதற்கு வசதியான ஒன்றை கேட்ட பொழுதும் கூட அதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவ்வளவு கொடுமை, அவ்வளவு ஒரு கட்டுப்பாடான ஒரு கொடுமையான ஒரு சிறைவாசத்தை அனுபவித்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் எதிர்த்து சொல்லவில்லை, பேசவில்லை என்பதை இயேசுவின் அடிச்சுவட்டிலே நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசுவும் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது ஒரு வார்த்தை கூட அவர் எதையும் எடுத்து யாரிடமும் பேசவில்லை, கோபப்படவில்லை. அவர் கடைசியாக சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது பேசிய வார்த்தைகள் பதில் கொடுத்தது யாருக்கு என்று சொன்னால் இந்த நல்ல கள்ளனுக்குத்தான்.
மற்றவர்களெல்லாம் தூஷித்தார்கள், ஏளனமாக பேசினார்கள், பழி சுமத்தினார்கள். அவர்கள் இறங்கி வா என்று அவருக்கு சோதனை கொடுத்தார்கள். நல்ல கள்ளன் மட்டும்தான் என்னை நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொன்னான். அவனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இயேசு வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள், இன்றே நீ என்னோடு இருப்பாய் வான்வீட்டிலே என்று சொல்லி இரக்கத்தை அங்கே காட்டுகின்றார், மன்னிப்பை கொடுக்கின்றார், மீட்பை வழங்குகின்றார். அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய பிறப்பு என்பது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தள்ளி வைக்கப்பட்டவர்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்குமாக என்றால், இயேசுவினுடைய இறப்பு அந்த கடைசி நேரத்திலே மனம் திரும்பிய பாவிக்கு அவர் காட்டிய இரக்கமாக இருந்தது. அது மட்டுமா, அவர் இறந்து உயிர்த்த பிறகு முதல் முறையாக யாருக்கு தோன்றினார்? உயிர்த்த செய்தியை யாருக்கு கொடுத்தார்? மக்தலா மரியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்குத்தான் கொடுத்தார். அந்த பெண்மணி யார்? அவரிடமிருந்து 7 பேய்கள் ஆண்டவர் இயேசு விரட்டினார், வெளியேற்றினார் என்று பார்க்கின்றோம். ஆக அந்த பாவி பெண்மணிக்குத்தான் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்தார். தன்னையே அவர் காட்சியாக காண்பித்து, உயிர்த்த ஆண்டவர் நான், இந்த உயிர்த்த செய்தியை உலகிற்கெல்லாம் சென்று போய் சொல் என்று சொல்லி அந்த பெண்மணிக்குத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். சமாரிய பெண், அந்த சமாரிய பெண்ணை கிணற்றடியிலே சந்திக்கின்றார். அவருக்கு தாகம் என்பது உண்மையிலே இருந்ததா? இல்லை. ஆனால் ஆன்ம தாகம் இருந்தது. அந்த பெண்மணியுடைய ஏக்கத்தையும் அந்த பெண்மணியுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பையும் உணர்ந்தவராக அந்த பெண்ணோடு பேசுகின்றார். தண்ணீர் கொடுக்க கேட்கின்றார். கடைசி வரைக்கும் அந்த பெண்மணி தண்ணீர் கொடுத்ததாகவோ இவர் தண்ணீர் குடித்ததாகவோ இல்லை. அங்கே அவர்களுடைய உரையாடல் தொடர்ந்து நடக்கிறது. ஆண்டவர் அந்த பெண்மணியை பற்றி முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். அவர் மிகுந்த ஆச்சரியப்படுகின்றார். பிறகு அந்த மெசியா யார் என்று கேட்டதற்கு, உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற அவர்தான் நான் என்று முதலாக ஒரே இடத்தில் மட்டும்தான் நான் தான் மெசியா, கடவுளின் மகன் என்பதை வெளிப்படுத்தியது அந்த பாவி பெண்மணி, அந்த சமாரிய பெண்மணிக்குத்தான். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். யாருக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார்? இரக்கம் பெற தகுதி உள்ளவர்களுக்கு அந்த இரக்கம் கொடுக்கின்றாரே ஒழிய தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த இரக்கத்தை அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இரக்கமும் அங்கே எடுபடவும் இல்லை. இதைத்தான் நாம் உணர வேண்டும். பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றிருந்தார்களா? அவருடைய அன்பை அவர்கள் உணர்ந்தார்களா? இவர்தான் கடவுளுடைய மகன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? பாவிகள்தான், ஏழைகள்தான், நோயாளிகள்தான். இதுபோன்ற நபர்கள்தான் ஆண்டவரை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் இறைவன் இரக்கம் காட்டினார், பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார் என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த வரிசையில் தான் இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தி பகுதியை நாம் பார்க்க வேண்டும். மத்தேயு மற்ற 2 நற்செய்திகளிலும் இவரை லேவி என்று அழைக்கின்றார்கள். மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். அன்புக்குரியவர்களே, மத்தேயு எப்படிப்பட்டவர் என்பதை அடுத்து வருகின்ற அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. எங்கே நாம் இருக்கின்றோமோ அதை வைத்தே நாம் யார் என்று சொல்லிவிடலாம். கள்ளுக்கடையிலும் சாராக்கடையிலும் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் குடிக்கின்ற குடிகாரர்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். திருடர்கள் மத்தியிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் இவன் திருடர்கள் மத்தியில் இருக்கின்றான், திருட்டு பையன் என்று புரிந்து கொள்வார்கள். இவ்வாறு நாம் எங்கே இருக்கின்றோம் அதை வைத்தே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை கணித்து விடலாம். அந்த வகையிலே தான் இந்த மத்தேயு எங்கே இருக்கின்றார் பாருங்கள், சுங்கச்சாவடியிலே இருக்கின்றார். இந்த சுங்கச்சாவடி என்பது என்ன? இன்றைக்கும் அது இருக்கிறது. அந்த சுங்கச்சாவடி மீண்டும் மறுஉருவில் வந்திருக்கிறது. வினோதமான விஞ்ஞானமான ஒரு கொள்ளை நிகழ்வு, கொள்ளை வழிதான் இந்த சுங்கச்சாவடி. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே பல இடங்களிலே இதை பற்றி எடுத்து சொல்லியும் கூட செவிடன் காதில் ஊதில சங்கு மாதிரி தான் இது போன்ற நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள், மக்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஆட்சியாளர்கள் காதிலேயும் விழாது, அவர்களுடைய உடம்பிலேயும் உரைக்காது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தங்களுக்காக தலைவரானவர்கள், தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்களெல்லாம் மேலே வந்தவர்கள். எனவே மக்கள் பற்றி கவலை இல்லை.
மக்கள் குரலை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. தாங்கள் வாழ்ந்தால் போதும், அதுவும் குறிப்பாக பதவியில் இருந்து வேண்டும் என்ற ஒரு தனியாத ஒரு வெறித்தனமான ஒரு தாகம். பதவியில் எதற்காக இருக்க வேண்டும்? பணி செய்வதற்காக என்பதை மறந்து சுகபோகமாக வாழ வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும், ஆட்சி படைக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் அன்புக்குரியவர்களே நமக்கு பெரியவர்களாகவும் தலைவர்களாகவும் இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். சமீபத்தில் கூட இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்று கூட நினைக்க தோன்றுகிறது. நீட் தேர்விலே வெற்றி பெற்றவர்கள், அதுவும் எப்படி வெற்றி பெற்றார்களாம்? முழுக்க முழுக்க மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று விட்டார்களாம். அவர்களுக்கு ஒரு வரி ஆங்கிலம் பேச தெரியவில்லை. இவர்களெல்லாம் என்ன படிக்கப் போகிறார்கள்? என்ன படித்து இவர்களெல்லாம் மருத்துவராக போகின்றார்கள்? ஒரு சில மாநிலங்களிலே, வட மாநிலங்களே மிக 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 மோசமான ஒரு நிலை. ஒரு வார்த்தையை உச்சரிக்க கூட தகுதி இல்லாத இவர்களெல்லாம் நீட் எப்படி அவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய தேச தந்தை யார், தேசப்பிதா யார் என்று கேட்டபொழுது ரொம்ப நேரம் யோசித்து அவர்கள் யார் யார் பேரெல்லாம் சொல்லுகிறார்கள். காந்தியடிகளை மறந்து விட்டார்கள். ஏனென்றால் காந்தியடிகளை பற்றி எவனும் எடுத்து சொல்வது இல்லை. காந்தியை பற்றி யார் போற்றுகிறார்கள், பெருமை கொள்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம பகுதியில் தான் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம். வடநாடுகளிலெல்லாம் இந்த காந்தி என்ற பெயரையே மாற்றி எதையெல்லாம் மாற்றிவிட்டார்கள். நாட்டினுடைய தேசப்பிதா என்று யார் அவரை சுட்டானோ அவனையே கூட சொல்ல இன்றைக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை, இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. இதுதான் இந்தியா. ஆனால் வெளியிலே ஒளிர்கிறது, ஜொலிக்கிறது, வளர்கிறது, வாழ்கிறது என்று பொய்யை சொல்லிக்கொண்டு சுத்தி கொண்டு இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அடிமட்டத்திலே மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் நமக்கு பதவி இருக்கிறது, நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு பணம் இருக்கிறது என்பதை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நாடு நலமாக இருக்கும், நல்லவர்கள் இங்கே இருப்பார்கள். அப்படி அந்த வரிசையிலே இந்த சுங்கச்சாவடி என்பது கொள்ளைக்காரர்களுடைய இடம், திருடர்களுடைய இடம், அநியாயமாக மக்களை சுரண்டி வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி சாருண்ணி அவர்கள் இருக்கக்கூடிய இடம். ஏனென்றால் இந்த சுங்கச்சாவடியிலே என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அந்த சுங்கச்சாவடியை விட்டு வெளியே செல்ல முடியாது. 5 ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 15 ரூபாயை அவர்கள் கொடுத்தாக வேண்டும். மீதி 10 ரூபாய் அன்றைக்கே இருந்தது. இது போன்ற கொள்ளையும், இது போன்ற திருடும், இது போன்ற கொள்ளையர்களும் இருந்தார்கள். அதுவும் சுங்கச்சாவடியில் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு திருடருடைய இடத்திலே இந்த மனிதனை ஆண்டவர் பார்க்கின்றார். இப்பொழுது இந்த மத்தேயுவை நான் பார்த்த விதம், அவன் பாவி, திருடன், கொள்ளையன் என்றுதான் நான் பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்கின்றார் பாருங்கள். அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். எப்படி பார்த்தார் என்று சொன்னால், ஒரு நல்ல மனிதன், நன்மையை தேடுகின்றவன், மீட்பை பெற இருக்கின்றவன், இப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமினுடைய மகன் அங்கே திருடர்கள் மத்தியில் இருக்கின்றானே என்று ஏக்கத்தோடு பார்க்கின்றார், இரக்கத்தோடு பார்க்கின்றார், கனிவோடு கரிசனையோடு பார்க்கின்றார். எனவே தான் நான் என்ன செய்திருப்பேன், திருட்டு பய என்று சொல்லித்தான் நான் சென்றிருப்பேன். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். இதை இன்னொரு இடத்திலே ஒரு விளக்க உரையிலே இன்னொரு வார்த்தையை சேர்த்துக் கொள்கின்றார்கள். என்னை பின்பற்றி வா என்று அவர் இரக்கமுடன் பார்த்தார், அவர் மேல் இரக்கம் கொண்டார். இயேசு இரக்கத்தினால் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவரும் என்ன செய்கிறார் பாருங்கள், எழுந்து. அப்படி என்றால் இந்த கொள்ளைக்கார கூட்டம் எனக்கு தேவையில்லை, இந்த திருட்டு இடம் எனக்கு வேண்டியதில்லை, இங்கே நான் சேர்த்து வைத்திருக்கின்ற பலவிதமான பொருட்களும் பலவிதமான பணம் செல்வம் எதுவும் எனக்கு வேண்டாம், எனவே எழுகிறேன், எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் என்று எழுந்து, இனி யார் எனக்கு எல்லாம்? இயேசுதான் என்னுடைய சொத்து, என்னுடைய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் இயேசுதான் என்று அவர் இயேசுவை பின்பற்றி சென்றார். அன்புக்குரியவர்களே, பின்பற்றுதல் என்று சொன்னால் இயேசுவை கண்டு அவர் வழி நடத்தல், இயேசுவுக்கு முன்பாக நடத்தல். ஆண்டவர் முன் நடந்தார் என்று சொன்னால் நீதி நேர்மையாக ஒருவர் வாழ்ந்தார் என்று பொருள். இயேசுவோடு நடந்தார் என்று சொன்னால்
அவருடைய துணையை கொண்டு அவர் செய்தார் என்று பொருள். ஆனால் இந்த மத்தேயு இந்த பாவ நிலையை விடுத்து இயேசுவின் வழியிலே அவருடைய அடிச்சுவட்டிலே இவரும் பின்பற்றி வாழ்ந்தார் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பார்வை கருணையினுடைய பார்வை. நமது பார்வை அவன் பாவி என்ற முத்திரை குத்துகள் என்ற ஒரு பார்வை. ஆனால் இறைவன் இரக்கமுள்ள பார்வை உடையவராக இருக்கிறார், இரக்கமான இதயம் கொண்டவராக இருக்கின்றார், இந்த இரக்கத்தை பொழிகின்ற பார்வையை கொண்டிருக்கின்றார். எனவே தான் அந்த மனிதனை ஆண்டவர் மாற்றுகின்றார். அந்த இதயத்தில் வந்த இரக்கத்தை அவனுக்கு நிறைவாக கொடுத்து மறுவாழ்வு கொடுக்கின்றார். அவன் தேடுகின்ற அந்த புனிதத்தையும் அந்த நல்வாழ்வையும் ஆண்டவர் பரிசாக கொடுக்கின்றார், மீட்பை வழங்குகின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, மத்தேயு என்ற சுங்கத்துறையில் அமர்ந்திருந்த லேவி என்பவர் இப்பொழுது மத்தேயு நற்செய்தியாளராக மாறுகிறார், இயேசுவை பின்பற்றி வருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இரக்கத்தின் இதயம் இன்றைக்கும் நம்மை பார்க்கிறது. அதுவும் நம்முடைய இந்த இறுதி ஆண்டவருடைய சுரூபம் ஒரு சிறப்புமிக்க சுரூபம். அதை நீங்கள் உற்று பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய கனிவு, இரக்கம், மன்னிப்பு, நம்மை அரவணைத்துக் கொள்கின்ற அந்த ஒரு தந்தைக்குரிய பாசம் என்பதெல்லாம் அந்த பார்வையிலே எவ்வளவு கனிவாக அழகாக அது வருகிறது என்பதை நீங்கள் உற்று நோக்கினாலே, அதை பார்த்தாலே போதும். அந்த அளவுக்கு அந்த இரக்கத்தினுடைய பார்வை நம்மேல் விழும் என்பதை இன்றைக்கு நாம் உணர வேண்டும். அந்த இறைவனுடைய இரக்கம் நம்மையும் அடைய வேண்டும். அந்த இரக்கத்தினுடைய பார்வை நம்மேலும் விழ வேண்டும். நாமும் மனமாற வேண்டும். இயேசுவை நம்முடைய பாவங்களிலிருந்து எழுந்து வேண்டாம் என்று விலக்கி இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு தீர்க்கமான முடிவோடு இறைவனுடைய பிள்ளைகளாக சீடர்களாக மாறுகின்ற அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.